இறகுகள் யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ யூடியூப்ல போய் இறகுகள் என்ஜிஓன்னு கொடுங்க, நான் சொல்றது எல்லாமே வரும். திரு ஆர் கோவிந்தராஜ் தலைவர், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நலச்சங்கம், திருச்சி மாவட்ட சாலை பாதுகாப்பு கலந்தாய்வு குழு உறுப்பினர். சாரை பேர் சொன்னா சாருக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசு. இன்னைக்கும் சமூக பணினா அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நாங்கெல்லாம் கலெக்டரேட்ல மனு எழுதுவாங்க, மக்கள் மனு இருக்கணும்னு சொல்லி. அதுல அவர் தான் என்னுடைய ஆர்கனைசர். அவருக்கு கீழே 8 எம்பி எழுதுனாங்க. கலெக்டரேட்ல கலெக்டர் என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னா, கரெக்டா மிஸ்யூஸ் பண்ணாத, ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் வரும், அதை மிஸ்யூஸ் பண்ணாத என்ஜிஓஸ் மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இறகுகள். சாரோடைய சாரதாயோட தலைவர் அவருதான் ஒருங்கிணைப்பு. அவர் டைமுக்கு வந்துடுவாரு. அவருக்கு 18 கிலோமீட்டர் சார், 80 கிலோமீட்டர் அங்க. ஆனா 8:30லாம் கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காரு. ஃப்ரீயா மனு எழுதி தருவோம். 200-300 பேரா இருந்தாலும் நாங்க உட்காந்து எழுதுவோம். நிறைய பண்றாரு சார். சார் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை போறதுக்கு என்னுடைய மனமான நன்றி சார். சாருக்கு 80 ஆண்டுகள், 80வது பர்த்டே செலிப்ரேஷன் இப்பதான் முடிச்சோம். 80 வயசு மாதிரி வீட்டிலே இருக்க மாட்டோம். அவங்க சங்கியாசம் நடத்தினாரு. தயவு செய்து அவரை வீட்டுல மட்டும் டைம் பண்ண சொல்லுங்க நம்ம பொண்ணு கேட்டாங்க. அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் இந்த உண்மையிலாவது அவர் கொஞ்சம் அந்த மாதிரி அவர்லாம் எங்களோட பில்லர்ஸ், இறைவனுடைய பில்லர்ஸ் அவர்லாம். அவரோட சில வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுவார். காலை வணக்கம். மாற்றின் அமைப்பின் மூலமாக செய்யப்பட்டது. இதற்கு முன் இரவுகள் தொண்டு நிறுவனம் தலைவர் நிறுவனர் ராமின் அவர்கள் அருமையாக அவருடைய நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்காக அருமையாக அதை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஆண்டாள் கல்லூரி முதல்வர் பிச்சுப்பி அவர்களும் அவரும் சில பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவுரைகளை வழங்கினார். இப்போ என் சார்பாக நான் என் பேர் கோவிந்தராஜ், நுகர்வோர் பாதுகாப்பு குடிமக்கள் நலச்சங்கம் மற்றும் சாலை பாதுகாப்பு மற்றும் பல தொழிலாளர்கள் நலம், டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து நலம் மற்றும் உணவுகளுக்கான பல அமைப்புகளில் நான் பொறுப்பேற்று என்னால் முடிந்தால் விழிப்புணர்வு கொடுக்கிறேன். என்றால் மக்களுக்கு ஏதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், 10 மணிக்கு வரும். ஆனால் அந்த உங்கள் சேவைகள் நினைப்பில் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் ரயில்வேல வேலை பார்த்திருந்தேன். ஒரு இன்ஜினியராக வேலை பார்த்தேன். 2006 ரிட்டையர்ட் ஆனேன். 2008 முதல் இந்த சமூக பணி, இந்த சோசியல் சர்வீஸ் இதுதான் நான் எதுவும் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கு யாருக்காவது 2 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் எழுந்திருக்கேன். அதே மாதிரி செய்து வருகிறேன். அது மட்டும்தான். ஏன்னா நான் எனக்கு இந்த அறிக்கை பட்டாது. ஏன்னா பல துறைகளில் இருக்கிறதுனால எனக்கு சாதாரண நுகர்வோர் அமைப்பு பள்ளி கல்லூரிகளிலே கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அவங்க பேசக்கூடியதெல்லாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருப்பாங்க. சார் நீங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிட்டீங்க சார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பள்ளி கல்லூரி இருக்கிற பிரின்சிபால், இதே ஆனால் கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபால் 2 தடவை நாங்கள் அவேர்னஸ் கொடுத்த நுகர்வோர் பற்றி இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நல்ல சிறப்பாக அவர்கள் செய்கிறார். சார் இதனாலன்னா இன்றைய பொழுது இந்த நிகழ்வுக்கு, அதாவது வருகிற 15/8/2025 நமது 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இறகு தொண்டு நிறுவனம் மற்றும் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் இவர் இணைந்து சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஓவிய போட்டி வைத்து தாய்மார்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த விழாவை நேரில் சிறப்பிக்க வந்திருக்கிற டாக்டர் விஜய் ஆனந்த், ராமகிருஷ்ண சிவகுமார்த்தி அவர்களையும் அது ராமின் அவர்கள் 2 தொண்டு நிறுவனம் உங்களுக்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டார்கள். இப்பொழுது அதே சமயத்தில் 2 அகாடமி நிறுவனர்
திருமதி மரியா மேசி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவித்துக் கொள்வது. இந்த நடுவர், அதாவது இந்த போட்டிக்கு ஓவிய போட்டிக்கு நடுவராக வந்திருக்கும் கலை வளர்மொழி திருமதி ஜெயவர்த்தினி அவர்கள் வாழ்க்கை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வது உங்களுக்காக. ஸோ இப்படியே பேசிக்கொண்டு போனால் நிறைய பேசலாம். பட் எனக்கு என்னன்னா, இப்போ குழந்தைகளும் பெற்றோர், இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோருக்கு தான் சிறந்த விருந்தாளி. நாங்க ஏதாவது பேசிட்டு போயிடுவோம், நான் விருந்தாளி. அவங்க எங்களை கௌரவிச்சிருக்காங்க தவிர நீங்க தான் ஒரு சிறப்பு விருந்தாளி. ஏன்னா உங்களுடைய கையில் தான், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கையில் தான் இருக்கு. பிள்ளைகளும் பெற்றோர்கள் தான் இந்த காலத்துல சிறப்பு விருந்தாளிகளாக கருதப்படுவார்கள். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இப்ப பார்க்கிறோம், நம்ம இந்த காலத்துல பிள்ளைகள் நம்ம வீட்டு கேட்கறது காரணம் என்னன்னா, பிள்ளைகளை வைத்தே பெற்றோர்களை சில பேர் எடை கொடுக்கிறார்கள். ஏன்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அவருடைய நடவடிக்கை ஒழுங்கின்மையின் காரணத்தினால அதனால பெற்றோர்கள் தான் அவருடைய பேரு கெட்டு போகுது. அதனால பெற்றோருடைய நாம் ஒரு குழந்தை தாயின் வயதுல 10 மாதம் எழுந்து வெளி உலகத்தை காண வரும்போது அந்த ஒரு வருடத்திற்கு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. யாரை பார்த்தாலும் பல்லே இருக்காது, சிரிக்கும். யாருக்கு நல்லது கெட்டது தெரியாது, நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது சுற்றுமுறம் அப்படியெல்லாம் பார்த்து நம்ம சுற்றி என்ன இருக்கு, அதுவும் அதை பற்றி நல்லதா கெட்டதான்னு தெரியாது. வாய்ப்பு ஒரு 5 வயதாகும் போது ஒவ்வொரு பொருளையும் கண்காணித்து இது எது கொள்வது, இது என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், குழந்தைகள் நம்மளோட பெற்றோர்களுடைய கேள்வி கேட்கும். சாதாரண ஒரு குழந்தை எத்தனையோ பெற்றோர்கள் 5 வயது குழந்தை ஒண்ணு தெரியாது, ஒரு கத்தி ஏதோ சின்ன கத்தி வச்சு அவங்க கத்தியா விளையாடுறது அவங்க பெற்றோருடைய அஜாக்கிரதை. அது எடுக்கும் போது அந்த குழந்தைகிட்ட அம்மா இது எடுக்கக்கூடாது பாப்பா, இந்த மாதிரி மனைவி கட் பண்ண அப்படி சொல்றது. ஏதாவது ஒரு திட்டி மூஞ்சப்பாரு மோஞ்சப்பாரு அதை கட்டி கொடுக்குறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்றேன். அப்போதான் அந்த குழந்தைக்கு என்னடா இப்படி நான் ஒழுங்கு செய்ய ஒழுங்கே தெரியாது, இந்த மாதிரி திட்டாங்க. அந்த குழந்தை ஆரோக்கிக்கிற ஒரு டைம். அதே மாதிரி 5 வயதுலேருந்து 10 வயது வரைக்கும் உலகத்துல என்னென்ன நடக்குது, நல்லது கட்டுது, வெளி உலகம் அப்பதான் தெரியுது. அந்த நேரத்துல தான் பெற்றோருடைய நாம் ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம குழந்தை பள்ளிக்கு போறாங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான என்னென்ன அப்படின்னு நீங்க காலையில் எழுதி எல்லாம் செய்றீங்க. சில பெற்றோர்கள் 20 வேலைக்கு அலுவலகத்துக்கு செல்வதனால அவங்களை சரியா கவனிக்க முடியாம குழந்தைகள் போறாங்க வர்றாங்க தவிர அவங்க எப்படி போறாங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கவனிக்கிறது இல்லை. இதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல ஒரு அறிவுறுத்தல் இல்லாதனால அது இஷ்டம் போல செய்யுது. இதுல முக்கியமாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது பெண் குழந்தைகளுக்கு செல்லமா வளர்க்கிறது. பட் அதே சமயத்துல அது என்ன செய்ய போறோம், இதனால் என்ன விளைவு, நல்லது கெட்டது சொல்லணும். பெண் பிள்ளைக்கு செலுத்த குறித்து எது கொடுத்தாலும் குழந்தை கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எது கொடுத்தாலும் வாங்கணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, அவருடைய விருப்பத்தோடு கேட்கும். ஆனா அந்த விருப்பத்துல பெண் பிள்ளைகளுக்கு ஒரு தனி அவங்களெல்லாம் கவர்ச்சிகரமான பொருளை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆண்டு எப்படின்னா பணம் செலவு பண்ணணும். ஸோ அந்த பண விவகாரத்தை பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து பழக்காதீங்க. அவங்களுடைய தேவைகள் என்னமோ பெற்றோர்களோட உங்களுக்கு என்ன தேவை அதை என்னோட சொல்லுப்பா நான் வாங்கி தரேன். அந்த மாதிரி ஆரம்பத்திலே நம்ம சொல்லி பணத்தோட அறிவை அது எப்படி தெரியும். 20 வயசுக்கு அதாவது டிவிக்கு முடிஞ்சு அந்த பணம் இல்லாத சமயத்தில் அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வரும்போது அந்த பணத்தோட அறிவை தெரியும். ஏன்னா அதுக்கு கீழே இருக்கும்போது பெற்றோர்கள் எது கொடுத்தாலும் வாங்கி தர்றாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு 16 வயசு பையன் ஒரு பெற்றோருடைய பையன் விட்டான். அவன் மற்ற பிள்ளைகள் எல்லாம் 2 வீலர் வாங்கணும். இப்பெல்லாம் 2 வீலர் 1,70,000 80,000 இருக்கு. அதை கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அந்த பெற்றோர்கள் துன்புறுத்தி அதை கேட்கிறான். ஆனா பெற்றோர்கள் என்ன செய்யணும், அப்பா இந்த வயதுக்கு உனக்கு இந்த வழி தகுதி இல்லை, இது வாங்கக்கூடாது, இது லைசன்ஸ் வேணும், லைசன்ஸ் உனக்கு கிடைக்காது. அதே மாதிரி போகும்போது நீ போகிறது அருகே இருக்கிறது. ஏன்னா அரசு இந்த மாதிரி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது, அப்படி போனாலும் ஹெல்மெட் போடணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா சாலை பாதுகாப்பு இருக்கும்போது பல கருத்துக்களை நாங்கள் நேரடியாகவும் சொல்றோம், அனுபவ ரீதியாகவும் சொல்றோம், பிக்சர் மூலியமாகவும் சொல்றோம். ஆனால் இருந்தாலும் கேட்கறது இல்லை. அதனால பெற்றோர்கள் தான் முக்கியமான காரணம். அதுவும் அது மாதிரி வண்டிகளை அவாய்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், புரிய வைக்கணும். இது போகப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வயதானது இந்த வண்டி வேண்டாம், அதுக்கு பதில வேற ஏதாவது இந்த சைக்கிள் போல பஸ் இருக்கும் அவங்களுக்கு வெளியே அந்த இதாக கொடுக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் தான் அவங்க போனாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நகை வேணுமாங்க புடவை வேணும் அதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா உங்க கட்டுப்பாட்டுல நீங்க வெளியே இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களுக்கு சம உரிமை இருக்கு. ஆனா பெண்களுக்கு இனியும் சரியான பாதுகாப்பு இல்லை.
எல்லா சௌகரியமும் அரசு கொடுக்குது. ஆனா இனியும் அவங்க ஃப்ரீயா போறதுக்கோ எங்க பார்த்தாலும் 3 வயசு பிள்ளைகளுக்கு வயது காரணங்கள் பாருங்க இந்த மாதிரி தான் நடந்து இந்த மாதிரி அருவருமான காரியங்கள் தான் இப்போ வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால பெண்களை பொறுத்த பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் அருமையாக அதாவது பாம்பு சொல்லுவாங்க. அது மாதிரி பாம்பு புத்தூர் அந்த பார்வை வந்து கழுவு பார்வை அவங்க இருக்கணும். அதாவது ஒரு 10 வயசு படித்த படிக்கும் கல்லூரிக்கு போகும்போது அதனுடைய நடவடிக்கை என்ன, எங்க போகுது, எங்க வருது, ஏன் லேட்டா வருது, இதெல்லாம் நீங்க வந்து கவனிக்கும் பெற்றோர்கள் கண்டிப்பா கவனிக்கும். இதனாலதான் இப்பெல்லாம் வந்து டீனேஜ் 18 வயசு கூட ஆகல, 18 வயசு 21 வயசுக்கு மேலதான் சரியான மைனர்கள் இந்த வயசுல தான் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் அந்த அதாவது இப்பெல்லாம் வந்து அரசாங்க 4 பேர் பெண்கள் தெரியாத ஆண்கள் தெரியாத கல்லூரியில் ஏற்ற போகுது. ஆனா அப்படி இருந்தா தான் இனிமேல் வரும் காலத்துல ஆண்களாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் இந்த மாதிரி ஒரு தொடுதல் விஷயத்துல அந்த விஷயத்துல தான் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஏமாற்ற போறாங்க. நீங்க எல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் சொல்லுங்க. அதாவது உடப்படாத தேவைப்படாத தோற்றப்படாத இடத்துல யாராவது தொட்டா எங்க உங்க பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, பெண்களுக்கு சொல்லுங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி பையன்கள்லாம் இருக்கிறாங்க. சீடி பார்த்தது வேலைக்கு பார்த்தேன் நல்லா பழகுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுன்னு. இதனால பெற்றோர்கள் இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு வயதான காலத்துல டீனேஜ்ல அவங்க மனம் மாறும்போது நம்ம அது சரியான முறையில அவங்களுக்கு விளக்கு சொல்லி கொடுத்தாதான் அவங்க எதிர்காலம் நல்லா பின்னாடி சொன்னா லவ் பண்ணி நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த லவ் வாழ்க்கையோட அந்த வாழ்க்கையை கெட்டு போய் சீரழித்து பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த சூழ்நிலையை உருவாக்க அவர்களுக்கு வராது பெற்றோர்கள் தான் கண்ணும் கருத்துமாக தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே எங்க பார்த்தாலும் பாருங்க, பேப்பரை பாருங்க, இதை பாருங்க, எதில் பார்த்தாலும் கேள்விப்படும். அது மாதிரி பெரிய பிள்ளைகளை நீங்கள் சிறு பிள்ளைகளும் பார்க்காம வாயிலே கிடையாது. இந்த வாழைகள் இந்த மாதிரி துன்புறுத்தணும் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்ல பார்த்து சரியான நேரத்துல சரியான இடத்துல நீங்க பண்ணணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் நீங்க வந்து சில கருத்தை சொல்லுங்க. ஒரு இடையில ஒரு நடந்து போகும்போது யாராவது பின்னால் வராங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம் கொடுக்குன்னா அவங்களுக்கு அந்த போலீஸ் ஒரு வெப்பனை கொடுப்பாங்க, உடனே இன்டிமேஷன் கொடுங்க. அது மாணவர்களுக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் இந்த பாதுகாப்பு இந்த நம்பர் கொடுத்து வைங்க. சரியான இடத்துல அவங்க வருவாங்க. ஏன்னா அந்த வயசு சைபர் பிரிவுகள் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் கொடுத்து இது பண்றோம். அது போல நீங்க வந்து பெற்றோர்கள் பாருங்க, முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் கனவு காணணும்னு சொல்றாரு. கனவு காணும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் படிக்கிறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க, +1 போறாங்க. அவங்ககிட்ட நீங்க கேளுங்க, உங்களுக்கு என்ன படிக்க விரும்புறீங்க. அதே சமயத்துல நம்ம குழந்தை என்ன படிக்குது, ரொம்ப எதிர அதிகமா மார்க் வந்தது, எதிர ஆர்வமா இருக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு இந்த பிள்ளைகளை கேளுங்க. ஒரு பெற்றோர் சில பெற்றோர்கள் அவங்க விருப்பப்பட்டு நீ இதுதான் படிக்கணும், நீ இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. அது வந்து சரிப்படாது. ஏன்னா அவங்களுக்கு பிடித்தது எதுவோ ஆர்வம் எதுவோ அந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஆர்வத்துக்கு அவங்களுடைய எதிர்காலத்துல பட்டம் பதவிகளும் கேட்டு நல்ல ஒரு எதிர்காலம் வளர்ந்து அது முன்னையில கோர்ஸ் பண்ணாங்க. அதே ஒரு குழந்தை சாதாரண ஒரு கல்யாணம் விழாக்கள் திருவிழாக்கெல்லாம் போறோம். ஒரு 8 வயசு குழந்தை, அது 10 வயசு குழந்தை என்ன பண்ணுது, இதெல்லாம் ஒரு தவறு பண்ணுது. அந்த கும்பலையே வச்சு அந்த குழந்தைகளை திட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து உட்படவே மத்தியில் என்னை திட்டாங்க, ரொம்ப கவனப்படும் வருத்தம். இதெல்லாம் என்னோட ஆர்வம். உதாரணத்துக்கு என்னுடைய பிள்ளைகளை என் பையன் 12வது படிக்கும்போது ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை கையை பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்ப நான் சொல்ல என்னன்னா நீ வந்து தேவையில்லாம இந்த மாதிரி பிள்ளைலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் வந்து அவங்க அந்த பொண்ணு முன்னாலேயே அவர் வீட்டுக்கு முன்னாலேயே அவர் வீட்டார் முன்னாலேயே நான் என் பையனை அடிச்சுட்டு உள்ள வந்தோடனே அவன் காரணம் மன்னிப்பு கேட்கலாம். நீங்க அடிச்சுங்க கொள்ளுங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா அந்த பொண்ணு முன்னால என்ன அடிச்சு வாங்க தாங்க முடியலன்னு அவன் கட்டி பிடிச்சி அழுவான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அது கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் இல்லையா, அது கண்டிக்க வேண்டிய இடத்துல கடந்து போகும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி பேசக்கூடாது, பேச்சு இந்த மாதிரி பேசணும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்று நம்ம தான் சொல்லிட்டாங்க. சில பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, யாரும் வந்துருக்காங்கம்மா வந்துருக்காப்பா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லணும், நம்ம வந்து உங்களை சேர்த்து வராங்க வீட்டுக்கு நம்மளை பார்க்க ஒரு ஆலோசனை வரும். அதனால பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும் போது அது பண்ணணும். அதே மாதிரி சிறு குழந்தைகள்
விவரம் தெரிஞ்சது முதல் இப்ப சாதாரணமா படிக்கிறது எழுதிருக்கும் போது அவர்களிடையே எல்லாம் அறிந்தான் ஆம்பளை பசங்களை சொல்லலாம். பெண்கள் வந்து இந்த மாதிரி பேசலாம் கொஞ்சம் கை வாசி இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே அவருக்கு இந்த மாதிரி சில குடும்ப விஷயங்கள் பொறுப்புகளை நீங்கள் சொல்லிக்கிறாங்க. அது எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் சீர்திருத்தமா வரும். படிப்புடைய கவனத்தை செலுத்தி சில பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவிட்டியில் ஆர்வம் வரும். அதையும் நீங்க ஊக்கத்தை கொடுங்க. முதல்ல படிப்பு வந்து உதவி நாள் அதாவது இறப்பு வகையில் அது உதவி கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் ஏன் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் வலுவை கொடுக்கும். அதுக்கும் ஒரு இழப்பு உண்டு. ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் வரும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் கொடுக்கலாம், உலக அளவில் பரிசு வாங்கலாம். ஆனா அது சேர்த்து நீங்க வரலாம் 50 வயசு தாண்டி தான் வர முடியும். படிப்பு மட்டும் அப்படி அறிவே இல்லாதது. அதனால நீங்க படிப்புக்கு முதல்ல பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுங்க. இன்றைய பொழுது இந்த எத்தனை பேர் வந்து இந்த குழந்தைகளுக்கு வராங்க வந்திருக்காங்க தெரிஞ்ச ஓவிய போட்டி. அந்த ஓவிய போட்டிக்கு முன்னால நீ என்ன சொல்லியிருக்கணும், நீ என்ன விரும்புற அது முதல்ல நீங்க கேட்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன விரும்புற அதை இமேஜின் கொண்டு வா, மைண்ட் கொண்டு வா. அது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிகல் பண்ணணும். முன்னாடி அது மாதிரி பண்ணும்போது அது ஞாபகமா இருக்கும். இந்த ஓவியர்கள் கட்டுரை பேச்சு போட்டி எல்லாம் சிறப்பாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம தான் ஊக்குவிக்கணும். இன்னைக்கு இந்த போட்டியை இரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவரமாக வந்திருக்காங்க. நல்ல மதிப்பெண்ணை பெற்று இந்த குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும். இது மட்டும் இல்லை, பல நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பிள்ளைகளை முன்கொண்டு வாங்க. எல்லா காம்படிஷனையும் கலந்துங்க. கட்டளை கைமண்ணளவு எல்லாரும் வளரணும்னு சொல்லணும். ஏற்றுதான் சொல்றதை தவிர நம்ம அதில் ஆர்வம் கொடுக்குறது என்ன அருமை பெற்றோர்களே, குழந்தைகளே மற்றும் இங்கே இருக்கிற பேசுனா நிறைய பேசுகிறேன். அப்பா ரோட் சேஃப்டி பற்றி நான் டச் பண்ணல, கன்சியூமர் பற்றி நான் டச் பண்ணேன். இப்போ புதுசாக பிரிச்சுட கைகளுக்கு போய் அவேர்னஸ் கொடுக்க சொல்லி டிஜிபி கொடுத்துருக்காரு. கைகளுக்கு போய் அவன் 20 வயசு 10 வருஷம் கொலை அடிச்சுட்டு அவனுக்கு நான் என்ன அறிவு கொடுக்குறது? அதுக்கும் என்னை ஏற்றிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடி எவ்வளவோ பாவம் கலந்துட்டாங்க. மலைகள் குட்டிகளெல்லாம் திரும்பி வாழ்ந்து கூட வந்திருக்காங்க. அவங்க வெளியே வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது. அவங்களுக்கு என்ன கொடுக்குறது? ஆனா இப்போ அவங்களுக்கும் கைதிகளுக்கும் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு தண்டனை முடிஞ்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ அங்கே எல்லாம் பெட்ரோல் பங்கு நிறுவுறாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நம்ம வந்து உணர்வு தவறு என்று தெரிந்தால் அதை மீண்டும் அந்த தவறு செய்வது சாதாரணம். அது வந்து அரசாங்கத்தினால தெரியாத நம்ம பண்றோம். ஆனால் தவறு என்று உணர்ந்த பொழுது நம்ம மீண்டும் அந்த தவறை செய்யாம பாதுகாக்கணும். அதோட பெற்றோர்கள் இப்பொழுது வந்து ஒரு கல்லூரிக்கெல்லாம் போறாத பிள்ளைங்க அவங்க வந்து வண்டி நீங்க 18 வயசு தாண்டினவர்களுக்கு மட்டும் நீங்க வண்டி கொடுங்க, ஹெல்மெட் போட்டு அனுப்புங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு அனுப்புனா அவங்களுக்கு சில அறிவுரை கொடுத்து உங்களுடைய பெற்றோர்கள் எந்த கஷ்டத்தோட நோக்கத்தோடு அவங்க படிக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு இந்த 2 நிறுவனம் வாய்ப்பு உங்களுடைய சந்திக்க வைத்ததற்கு மிகவும் நன்றி.